26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கடகம், இவங்க எந்த கோவிலுக்கு போகணும், என்ன கோவிலுக்கு போனா வாழ்க்கை மாறும்? கடகராசியில் எடுத்தா புனர்பூசம் 4வது பாதம், பூச நட்சத்திரம், சனி, ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். அப்போ குரு சனி புதன் அந்த காம்பினேஷன் அங்கே வருது. அப்போ இந்த கடகராசிக்கு போக வேண்டிய கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்க்கடேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம். கடகராசி என்பர்கள் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. அவங்க எந்த நட்சத்திரத்தில் இப்போ பூசம்னா பூச நட்சத்திரத்தில் போகணும், ஆயில்யம்னா அந்த நட்சத்திரத்தில் போகணும். அப்போ கடகராசி என்பர்கள் தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. சப்போஸ் அன்றைக்கி போக முடியல அப்படின்னா அவங்க எந்த கிழமையில் பிறந்தார்களோ அன்னைக்கு போகிறது சிறப்பு. கர்க்கடகம்னா நண்டுன்னு அர்த்தம். நண்டு சிவபெருமானை பூஜித்த இடம். அதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கும் அந்த மண்ணுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கடகராசி அன்பர்களுக்கும் அந்த கோவிலுக்கும் ஒரு முன்வினை தொடர்பு உண்டு. 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கும் உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லபடியா போயிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த கோவிலுக்கு போகணும் ஒரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே மிதுனம் பேசியிருந்தோம், இப்ப கடகம். இவங்க எந்த கோவிலுக்கு போகணும், என்ன கோவிலுக்கு போனா வாழ்க்கை மாறும் சார்? கடகராசிமா, கடகராசியை பொறுத்தவரையிலும் புனர்பூசம் ஒரு பாதம் இல்லையா நட்சத்திரம். நம்ம மெயினாக அங்கே பார்க்க வேண்டியது அந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸே பண்ணுறோம், ரிசர்ச்சே அதை வச்சு தான் பண்ணுறோம். அப்போ கடகராசியில் எடுத்தா புனர்பூசம் 4வது பாதம், பூச நட்சத்திரம், சனி, ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். அப்போ குரு சனி புதன் அந்த காம்பினேஷன் அங்கே வருது. அப்போ இந்த கடகராசிக்கு போக வேண்டிய கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்க்கடேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம். அந்த கர்க்கடேஸ்வரர் ஆலயம் அவங்க போகணும். எங்க இருக்கு சார் இந்த ஸ்தலம்? ரைட். கர்க்கடேஸ்வரர் ஆலயம்ங்கிறது கும்பகோணம். கும்பகோணத்துலேருந்து திருவிசைநல்லூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த திருவிசைநல்லூருக்கு பக்கத்தில் திருத்தேவன்குடி அப்படிங்கிற ஊரில் இந்த கர்க்கடேஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த கர்க்கடேஸ்வரர் கோவில் எத்தனை மணி வரலும் திறந்துருக்கும் அப்படின்னாக்கா காலம்பரை ஒரு 7 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரணும். கும்பகோணத்திலேருந்து திருவிசைநல்லூர் போகணும். திருவிசைநல்லூர் பக்கத்தில் திருத்தேவன்குடி அப்படிங்கிற இடத்துல இந்த கர்க்கடேஸ்வரர் கோவில் இருக்குமா, அங்கே தான் போகணும். எந்த நாள் போகணும், எந்த நேரம் போகணும் சார்? கோவில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்பரை ஒரு 7 மணிலேருந்து 12 மணி வரையிலும். ஆனால் நான் சொன்னது தான், இது எல்லாமே கிராமத்து கோவில். நாம் போகிறதுக்கு முன்பாக அந்த கோவில் ஐயர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி நாங்கள் வரப்போகிறோம்னு முன் அனுமதி பெற்று போவது சிறப்பு. காலம்பரை வேலையில் போகிறது சிறப்புமா. என்னைக்கெல்லாம் போகலான்னா கடகராசி என்பர்கள் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. அவங்க எந்த நட்சத்திரத்தில் இப்போ பூசம்னா பூச நட்சத்திரத்தில் போகணும், ஆயில்யம்னா அந்த நட்சத்திரத்தில் போகணும். அப்போ கடகராசி என்பர்கள் தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. சப்போஸ் அன்றைக்கி போக முடியல அப்படின்னா அவங்க எந்த கிழமையில் பிறந்தார்களோ அன்றைக்கி போகிறது சிறப்பு. அவங்க என்றைக்கு வேணாலும் பிறந்திருக்கலாம், பிறந்த கிழமையில் போகிறது சிறப்பு. அதுவும் அவைலபிலிட்டி இல்லைன்னா கடகராசிக்கு உரிய திங்கட்கிழமையில் போவது சிறப்பு. அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைனாக்கா
திங்கட்கிழமையில் போகலாம், அப்படி இல்லைன்னா பிறந்த கிழமையில் போகலாம். இந்த 3 நாளில் அவங்க எப்போ வேணாலும் போய் சாமியை பார்க்கலாம். நாம் சொன்ன பரிகாரத்தை அவர்கள் செய்ய வேண்டும். 27 தீபம் ஏற்றுறது, 27 சுற்றுறது, சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுறது, சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறது, வெளியில் வந்து ஒரு அன்னதானம் பண்ணுறது, 3 மணி நேரம் அந்த கோவிலில் இருக்கிறது, இதெல்லாம் காமனான பரிகாரம். அது வந்து நண்டு பூஜித்த இடம். அந்த கற்கடேஸ்வரர் கோவில்னா கற்கடகம்னா நண்டுன்னு அர்த்தமா. நண்டு சிவபெருமானை பூஜித்த இடம். அதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கும் அந்த மண்ணுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கடகராசி அன்பர்களுக்கும் அந்த கோவிலுக்கும் ஒரு முன்வினை தொடர்பு உண்டு. அப்போ இவங்க போய் அங்கே நிற்கும்போது நம்ம பேரன் வந்திருக்கான், நம்ம பேத்தி வந்திருக்கான், நம்ம தாத்தா பாட்டி எப்படி ஒரு ஆறுதல் ஆசையாக ஒரு ஈகராக வெயிட் பண்ணுவாங்களோ, அதை போல் இந்த கடகராசி அன்பர்கள் உள்ள என்ட்ரு ஆனாலே அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் நல்லா ஒரு பூஸ்டப் ஆகிடும். அப்போ நிச்சயமாக கடகராசி அன்பர்களுக்கு அங்கே பரிபூர்ணமான ஒரு நல்ல அருளாசி இருக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இப்போ வெளியில் வரும்போது அவங்க தீவினைகள் எல்லாம் விலகி நல்வினைகள் எல்லாம் நல்லா பூஸ்டப் ஆகிட்டு வெளியில் வருவாங்க. நிச்சயமாக கடகராசி அன்பர்கள் ஜெயிப்பாங்கம்மா. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார், அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம். பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது. அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ண முடியலையா, தப்பு கிடையாது. சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான். அவருக்கு அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு, எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ் நான் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை, என்னால் வர முடியல, நான் இப்போ நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க, நான் அடிபட்டிருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா, சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது, ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 hours கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும். புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 hours நீங்கள் அந்த டெம்பிளில், அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ, உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம்.
அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதாக எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம். அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம். நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து நம்ம எண்ணிக்கை அனுப்பணும், இவங்க என்ன ராசி ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்லாம்.